ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். 30 நாட்களில் அடிப்படை ஆங்கிலம். நம்ம டே 9ல் இருக்கிறோம். இப்போ இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் போன லெசனில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம பேசுகிற இங்கிலீஷில் கிட்டத்தட்ட அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு டென்ஸ் என்னதுன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு அடுத்ததாக நம்ம இங்கிலீஷில் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு டென்ஸ் என்னது அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் மோஸ்ட் யூஸ்ட் டென்ஸ் இன் இங்கிலீஷ். கிட்டத்தட்ட நம்ம பேசுகிற இங்கிலீஷில் 20% வாக்கியங்கள் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்டர் எப்படி இருக்கும், அதாவது சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது, கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதோட இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை நம்ம பயன்படுத்தக்கூடிய 4 மெயின் கான்டெக்ட்ஸ் என்னது, ஓகே, இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுடைய 4 மெயின் யூசஸ் என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஃபார்முலா என்னதுன்னு பார்த்தோம், அது சப்ஜெக்ட் ப்ளஸ் V1. ஆனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கான ஃபார்முலா என்னதுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் V2, அதாவது verb 2. இந்த V2 அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் மென்ஷன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு வேர்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ப்ளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ப்ளே V1, அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னது பிளேடு இல்லையா, அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மும் பிளேடு. இப்போ கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ கோ அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னது வெண்ட், அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கான். இப்போ நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்த போகிற அந்த வேர்ப் என்னது அப்படின்னா இந்த verb 2, ஓகே, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, இந்த verb 2 அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு 12 டென்சஸில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ 12 டென்சஸில் V2 நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதுலேயும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸில் மட்டும்தான் V2 பயன்படுத்துவோம். மற்றபடி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்கும் போதும் கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணும் போதும் நம்ம V2 பயன்படுத்த மாட்டோம். அந்த இடத்துல V1 தான் பயன்படுத்துவோம். திரும்ப நான் சொல்கிறேன், 12 டென்சஸில் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் V2 பயன்படுத்துகிறோம், பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லேயே கூட நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு மட்டும்தான் நம்ம V2 பயன்படுத்துவோம். மற்றபடி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுபோல் கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு V2 பயன்படுத்த மாட்டோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் V1 தான் பயன்படுத்துவோம், ஞாபகம் வச்சுக்கி. இப்போ பாருங்கள், நான் போனேன், நான் போனேன். இப்போ போகிறதுக்கு என்ன இங்கிலீஷில் நான் ஏற்கனவே சொன்னேன் கோ. இப்போ அதனுடைய V2 ஃபார்ம் என்னது வெண்ட். அப்போ நம்ம வெண்ட் தான் நம்ம பயன்படுத்தணும் இல்லையா, வெண்ட் தான் பயன்படுத்தணும். அப்போ நான் அப்படின்னா ஐ, சப்ஜெக்ட் வந்துருச்சு. ஸோ போனேன் அப்படின்னா கோ, அதனுடைய V2 ஃபார்ம் என்னதுன்னா வெண்ட். அப்போ இது சப்ஜெக்ட், இது V2. ஸோ ஃபார்முலாவை தழுவி வந்திருக்கு இல்லையா. இப்போ நான் போனேன் அப்படின்னா ஐ வெண்ட், நாங்கள் போனோம் அப்படின்னா we went, நீ போனாய் அல்லது நீங்கள் போனீர்கள் அப்படின்னா you went, அவன் போனான் அப்படின்னா he went. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த he ஷீட்டுக்கெலாம் வேர்ப் பக்கத்தில் எஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் அந்த பிஸ்னஸ்லாம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கிடையாது, ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் வெண்ட் தான் வரும், V2 தான் வரும், ஓகே. அப்போ பாருங்கள், அவன் போனான் he went, அவள் போனாள் she went, அது போனது it went, அவர்கள் போனார்கள் அப்படின்னா they went. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ்லாம் இருக்கும், ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்கும். அந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருந்தால் தான் நம்மளால் நெகட்டிவ் சென்டென்சஸ்லாம் ஃபார்ம் பண்ண முடியும், ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண முடியும், அதே போல் கொஸ்டின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா டூ டஸ் நம்ம பயன்படுத்தணும். டூன்றது ஐ வி யூ தேக்கு பயன்படுத்தணும். அதே போல் டஸ், ஓகே, டஸ்ன்றதை ஹீ ஷீட்டுக்கு நம்ம பயன்படுத்தணும். ஆனால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அந்த காம்ப்ளிகேஷன்லாம் கிடையாது, ஓகே. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், சிங்குலர், ப்ளூரல் எல்லாத்துக்குமே ஒரே ஆக்சிலரி வேர்பு தான். அது என்னதுன்னா டிட், ஞாபகம் வச்சுக்கிங்க. டிட் எப்போ ஆக்சிலரி வேர்பாக பயன்படுத்துவோம் அப்படின்னா நம்ம எப்போ ஆக்ஷன் வேர்பை மெயின் வேர்பாக பயன்படுத்துகிறோமோ, எப்போ ஸ்டேட் வேர்பை நம்ம மெயின் வேர்பாக பயன்படுத்துகிறோமோ அப்போ. மற்றபடி பி ஃபார்ம்ஸை நம்ம மெயின் வேர்பாக பயன்படுத்தினா அந்த இடத்துல டிட் ஆக்சிலரி வேர்பாக வரணுன்ற அவசியம் இல்லை. ஏன் அந்த இடத்துல டிட் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ வெண்ட் அப்படின்னு இருக்குன்னா இதை நம்ம ரெண்டாக உடைச்சோன்னா எப்படி உடைப்போம் அப்படின்னா டிட் ப்ளஸ்
கோ அப்படின்னு உடைப்போம். டிட் ப்ளஸ் வெண்ட் கிடையாது, டிட் ப்ளஸ் கோ அப்படின்னு உடைப்போம். இப்போ சப்போஸ் கேம் அப்படின்னு இருக்குன்னா இதை நம்ம எப்படி உடைப்போம் அப்படின்னா டிட் ப்ளஸ் இதனுடைய V1 ஃபார்ம் என்னது, கம் தான். அப்போ டிட் ப்ளஸ் கம் அப்படின்னு தான் உடைக்கணும். இப்போ வாக்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இப்போ இதை எப்படி நம்ம உடைப்போம் அப்படின்னா டிட் ப்ளஸ் வாக், ஓகே, வாக் அப்படின்னு தான் உடைப்போம். ஸோ இந்த டிட் தான் இங்கே வந்து ஆக்சிலரி வேர்ப். இந்த டிட்டோடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னதுன்னா டிடின்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிடின்ட் அப்படின்றது ஒரு கன்ட்ராக்ஷன். எதனுடைய கன்ட்ராக்ஷன் அப்படின்னா டிட் நாட், இதனுடைய கன்ட்ராக்ஷன் தான் டிடின்ட். அப்போ நல்லா கவனிக்கணும். செட், ஆஸ்ட், கேம், டிட், வாக்ட், பிளேட், வைப்ட், கிளீன்ட் இது எல்லாமே V2 பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம்லாம் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்போ செட்னா அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் டிடின்ட் சே. ஆஸ்ட் அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் டிடின்ட் ஆஸ்க். கேம் அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் டிடின்ட் கம். டிட் அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் டிடின்ட் டூ. வாக்ட் அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் டிடின்ட் வாக். பிளேட் அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் டிடின்ட் பிளே. வைப்ட் அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் டிடின்ட் வைப். கிளீன்ட் அப்படின்னா அதனுடைய நெகட்டிவ் ஃபார்ம் டிடின்ட் கிளீன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிடின்ட் சே, ஆஸ்க், கம், டூ, வாக், பிளே, வைப், கிளீன் அப்படின்னு சொல்லிட்டு V1 தான் அங்கே பயன்படுத்தணும், V2 பயன்படுத்தக்கூடாது. அப்போ பாருங்கள், நான் சொன்னேன் அப்படின்னா ஐ செட், இப்போ நான் சொல்லலை அப்படின்னா ஐ டிடின்ட் சே, அவ்வளோதான் நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இப்போ நாங்கள் கேட்டோம் அப்படின்னா வி ஆஸ்க்ட், நாங்கள் கேட்கல அப்படின்னா வி டிடின்ட் ஆஸ்க், அவ்வளோதான். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா யூ கேம், நீங்கள் வரல அப்படின்னா யூ டிடின்ட் கம். அவன் செஞ்சான் அப்படின்னா he did, அவன் செய்யல அப்படின்னா he didn't do. அவன் நடந்தாள் அப்படின்னா she walked, அவன் நடக்கல அப்படின்னா she didn't walk. அது விளையாண்டது அப்படின்னா it played, அது விளையாடவில்லை அப்படின்னா it didn't play. அவர்கள் துடைத்தார்கள் அப்படின்னா they wiped, அவர்கள் துடைக்கவில்லை அப்படின்னா they didn't wipe. நான் சுத்தம் செய்தேன் அப்படின்னா I cleaned, நான் சுத்தம் செய்யவில்லை அப்படின்னா ஐ டிடின்ட் கிளீன். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது அப்படின்றது நமக்கு இப்போ தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறது, எப்படி எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் அண்ட் WH கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுறது அதை தான் கற்றுக்க போகிறோம். இப்போ அவன் போனான் அப்படின்னா ஹி வெண்ட், நமக்கு தெரியும் இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அவன் போனான். இப்போ அவன் போனானா அப்படின்றது ஒரு பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். அவன் போனானா அப்படின்னா நீங்கள் எஸ் சொல்லுவீங்க இல்லை நோ சொல்லுவீங்க இல்லையா. ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் எஸ் அப்படின்னு ஆன்சர் கொடுக்கலாம், நோ சொல்லலாம். அதனால் இது ஒரு எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் ப்ளஸ் இது ஒரு பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். இது நெகட்டிவாக எந்த வார்த்தையும் இல்லை இல்லையா. ஸோ இல்லைன்ற வார்த்தையெல்லாம் கிடையாது. இது ஒரு பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். ஸோ பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இது. ஓகேவா? அப்போ எப்படி பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்குறது? இந்த வெண்ட்டை வந்து நம்ம எப்படி உடைக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி டிட் ப்ளஸ் கோ அப்படின்னு உடைப்போம். டிட் ப்ளஸ் வெண்ட் போடக்கூடாது. இந்த வெண்ட்டை உடைக்கும் போது டிட் ப்ளஸ் கோ தான் போடணும், V1 ஃபார்ம் தான் போடணும், ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் போடணும், அதாவது இன்ஃபினிட்டிவ் வேர்பு தான் நம்ம போடணும். அப்போ ஹீ வெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மறைமுகமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஹீ டிட் கோ அப்படின்னு தான் சொல்ல வரோம். ஆனால் அதை நம்ம சொல்ல மாட்டோம், ஹீ வெண்ட்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி இந்த வெண்ட்ன்ற வார்த்தைக்குள்ளே டிட் ப்ளஸ் கோன்ற வார்த்தை தூங்கிக்கிட்டு இருக்குது. அந்த தூங்குற சிங்கத்தை நம்ம வந்து தட்டி எழுப்பணும். எதுக்காகனா இந்த மற்ற 5 ஃபார்ம்ஸ் உருவாக்குறதுக்கு நமக்கு வந்து ஆக்சிலரி வேர்ப் வேணும். ஸோ அதனால் தட்டி எழுப்புகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ அவன் போனானா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆக்சிலரி வேர்ப் என்னது டிட்டு தான். அப்போ இந்த டிட் அங்கே கொண்டு வரணும், அவ்வளோதான். ஸோ டிட், இந்த சப்ஜெக்ட் அங்கே கொண்டு போகணும். ஓகே, ஹீ, இந்த கோ, இந்த டிட் போட்ட பிறகு திரும்ப வெண்ட் போடக்கூடாது, கோ தான் போடணும். ஓகே, கோ. அப்போ டிட் ஹீ கோ அப்படின்னா அவன் போனானா. இங்கே பலர் பண்ணுற தப்பு என்னதுன்னா இங்கே டிட்டு போட்டுட்டு ஹீ சப்ஜெக்ட் போட்டுருவாங்க, திரும்பவும் இங்கே V2 போடுவாங்க. அது தப்பு. V2 போடக்கூடாது, V1 தான் போடணும். ஏன்னா நம்ம வெண்ட்டை உடச்சி ஆல்ரெடி டிட் ப்ளஸ் கோன்னு உடச்சிருக்கோம். ஓகே, ஸோ கோ தான் வரணும், நம்ம வந்து V2 பயன்படுத்தக்கூடாது. டிட் ஹீ வெண்ட் தப்பு, டிட் ஹீ கேம் தப்பு, did you finished தப்பு. ஓகே, did you come, ஓகே, did you go, did you finish அப்படி தான் சொல்லணும். அடுத்தது அவன் போகவில்லை.
இப்போ அவன் போகவில்லைனா ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ எப்படி உருவாக்குறது? ஒன்றும் இல்லை, சிம்பிள். இங்கே பாருங்கள், ஹீ டிட் இருக்கு இல்லையா, இந்த டிட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும். ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உருவாக்குறதுக்கு எப்பயுமே ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்ததாக ஒரு நாட் போட்டுட்டோன்னா போதும், அது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடும். அப்போனா ஹீ டிட் நாட் கோ, ஹீ டிட் நாட் கோ, அதான். ஓகே, ஸோ அப்போனா பார்த்தீங்கன்னா அவன் போகவில்லை அப்படின்றத ஹீ டிட் நாட், ஓகே, டிட் நாட் கோ, ஹீ டிட் நாட் கோனா அவன் போகவில்லை. இப்போ அவன் போகவில்லையா, அவன் போகவில்லையா, இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின், ஆனால் நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஓகே, இது வந்து நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின், இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை உருவாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிள், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த டிட்டு இங்கே கொண்டு வரணும், டிட்டை மட்டும் கொண்டு வரணும். ஓகே, டிட்டை மட்டும் கொண்டு வாங்க, ஹீயை அங்கே கொண்டு போங்க. ஓகே, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது? டிட் he not go, did he not go, அவன் போகவில்லையா, did he not go, அவன் போகவில்லையா, இப்படி கேட்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், சிம்பிள். ஓகே, did he not go அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து எக்ஸ்பேன்ஷன் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா இந்த டிட்டை வந்து டிடின்ட்னு மாற்றுக்கு, இது நெகட்டிவ் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினாக மாறிடும். didn't he go, didn't he go அப்படின்னா அவன் போகவில்லையா. ஸோ இதையே நம்ம இன்னொரு விதமாக எழுதலாம். எப்படின்னா didn't he go அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸ்பேன்ஷன் பயன்படுத்திருக்கோன்றதால டிட்டையும் நாட்டையும் பிரிக்கிறோம். ஆனால் நம்ம கன்ட்ராக்ஷன் பயன்படுத்தணும்னா, didn't அப்படின்னு கன்ட்ராக்ஷன் பயன்படுத்தணும்னா, இப்போ இதே சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லுவோம், இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லுவோம் அப்படின்னா didn't he go அப்படின்னு கேட்போம். didn't he go அப்படின்னு கேட்போம். ஒன்றும் இல்லை, இந்த டிட்டை வந்து நம்ம didn'tனு மாற்றுறோம், அவ்வளோதான். ஓகே, அடுத்தது பாருங்கள், அவன் எப்போது போனான், அவன் எப்போது போனான், இது ஒரு WH கொஸ்டின். இங்கே எப்போது அப்படின்னா when, இது ஒரு பாசிட்டிவான WH கொஸ்டின். அந்த வென்னை கொண்டு வந்து இங்கே பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான். when did he go, when did he go, அவ்வளோதான். ஓகே, அப்போ பாருங்கள், ஸோ WH கொஸ்டின் எப்பயுமே WH வேர்டில் தான் தொடங்கணும் இல்லையா. ஸோ when, இந்த did he go எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே எழுதணும், அவ்வளோதான். when did he go, அவன் எப்போது போனான். இப்போ அவன் ஏன் போகவில்லை, ஏன்னா ஒய் ப்ளஸ் இது ஒரு நெகட்டிவான WH கொஸ்டின். போகவில்லைன்னு இருக்கு பாருங்கள், நெகட்டிவான ஒரு WH கொஸ்டின். அப்போ ஏன்னா ஒய், இந்த ஒய்யை கொண்டு வந்து ஏற்கனவே நெகட்டிவான ஒரு எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இங்கே போடுறோம், அவ்வளோதான். ஒய் டிட் ஹி நாட் கோ, ஒய் டிட் ஹி நாட் கோ அப்படின்னு போடலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஒய்யை கொண்டு வந்து இங்கே போடுங்க, ஒய் டிடின்ட் ஹி கோ, why didn't he go அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஒய்யை கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல போடுறோம், அவ்வளோதான் இல்லையா. ஸோ why did the he the not the go, அதே தான் எடுத்து போடுறோம். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் முன்னாடி ஆட் பண்ணிக்கிட்டோம், அவ்வளோதான். ஸோ why did he not go அப்படின்னா அவன் ஏன் போகவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா why didn't he go அப்படின்னு கேட்கலாம். ஸோ why கவனிங்க, ஸோ why didn't he go, so why didn't he go னா அவன் ஏன் போகவில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். என்னன்னா இங்கே வந்து சப்ஜெக்ட் இருக்குது, அங்கே V1 இருக்குது. ஸோ நடுவில் வந்து ஒரு didn't அப்படின்னு போட்டிங்கன்னா, ஒரு didn't அப்படின்னு போட்டிங்கன்னா அது நெகட்டிவ் சென்டென்சஸாக மாறிடும். I didn't go, நான் போகலை. We didn't come, நாங்கள் வரல. You didn't do, நீங்கள் செய்யலை. He didn't see, அவன் பார்க்கல. she didn't study, அவள் படிக்கல. ஸோ இப்படி வந்து நெகட்டிவ் சென்டென்சஸாக மாற்றிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பாசிட்டிவான எஸ்ஆர்ஓ டைப் கொஸ்டின் உருவாக்குறது ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து ஒரு டிட் போடுங்க, அவ்வளோதான். ஸோ டிட் போட்டால், ஓகே, இந்த சப்ஜெக்ட் முன்னாடி ஒரு டிட் போட்டால் என்ன ஆகும், ஒரு கொஸ்டினாக மாறிடும், பாசிட்டிவான எஸ்ஆர்ஓ டைப் கொஸ்டினாக மாறிடும். இப்போ டிட் ஐ கோ, நான் போனேனா. டிட் வி கம், நாங்கள் வந்தோமா. டிட் யூ டூ, நீங்கள் செய்தீர்களா. டிட் யூ see, நீங்கள் பார்த்தீர்களா. டிட் யூ ஸ்டடி, நீங்கள் படித்தீர்களா. டிட் ஷி ஸ்டடி, அவள் படித்தாளா. ஸோ இது போல் பாசிட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்குறதுக்கு ஒன்றும் இல்லை, அந்த டிட்டை வந்து didn't சொல்லிட்டு நெகட்டிவாக மாற்றணும், அவ்வளோதான். அப்போ பாருங்கள்,
didn't you come நீங்கள் வரலையா, didn't you do நீங்கள் செய்யலையா, didn't you go நீங்கள் போகலையா, didn't you see நீங்கள் வந்து பார்க்கலையா, didn't you study நீங்கள் படிக்கலையா. ஸோ இப்படி வந்து நம்ம நெகட்டிவான எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் உருவாக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின் எப்படி உருவாக்கலாம், சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே போட்டோம், இங்கே டெட்டு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ டெட் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம WH வேர்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு வேர், when, how, why. ஸோ இது போல் நம்ம வந்து என்ன வேணால் போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள். ஸோ வேர் டிட் யூ கோ, வேர் டிட் யூ கோ நீங்கள் எங்கே போனீங்க. when did you go, ஓகே, when did you go நீங்கள் எப்போ போனீங்க. how did you go நீங்கள் எப்படி போனீங்க. how did you go நீங்கள் எப்படி போனீங்க. why did you go, ஓகே, why did you go நீங்கள் ஏன் போனீங்க. ஸோ இது போல் நம்ம சப்ஜெக்ட்டு மாற்றிக்கலாம். ஓகே, சப்ஜெக்ட்டு மாற்றிக்கலாம், கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்தா போல் நம்ம வந்து WH வேர்ட்ஸை மாற்றிக்கலாம், சப்ஜெக்டை மாற்றிக்கலாம், அதே போல் வேர்பையும் மாற்றிக்கலாம். மாறாமல் இருக்கிறது இது ஒன்று தான் மாறாமல் இருக்கும். அதுவும் டென்சஸ் வந்து மாறும்போது இதுவும் மாறும். இப்போ நெகட்டிவான WH கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சிம்பிள், இதை வந்து நெகட்டிவாக மாற்றுங்க, அவ்வளோதான். ஓகே, இதை நெகட்டிவாக மாற்றுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு why didn't you come, why didn't you come நீங்கள் ஏன் வரல. why didn't you go, why didn't you go நீங்கள் ஏன் போகல. why didn't you do, why didn't you do நீங்கள் ஏன் செய்யல. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவான WH சென்டென்சஸும் ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உடைய 4 டிஃப்ரெண்ட் யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்ஸ் தட் ஹேப்பன் இன் த பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி நம்ம பேசும்போது நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு he scolded me, அவர் என்னை திட்டினார். scolded, ஓகே, scoldனா திட்டுறது, அதனுடைய செகண்ட் வேர்ப் என்னது, அது verb 2 என்னது, scolded. அவர் என்னை திட்டினார், முடிஞ்சு போச்சு, அவர் திட்டி முடிச்சிட்டார். ஸோ முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். அடுத்தது பாருங்கள், the plane landed 10 minutes ago, இந்த பிளேன் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தரை இறங்கியது, அதான் சொல்ல வரும். அப்போ லேண்டட், இங்கே பாருங்கள் V2 பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா V2 பயன்படுத்துகிறோம். இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே பிளேன் வந்து தரை இறங்கிருச்சு, முடிஞ்சு போச்சு. அந்த முடிஞ்சு போன செயலை பேசுகிறதால நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சில எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் பயன்படுத்துவோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் பயன்படுத்துவோம். அதனால தான் போட்டிருக்கேன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃபன் ஃபவுண்ட் இன் த சிம்பிள் பாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா குறிப்பாக அந்த லாஸ்ட் அப்படின்ற வார்த்தையில தொடங்குற எக்ஸ்பிரஷன்ஸ் லைக் லாஸ்ட் ஈவினிங், லாஸ்ட் நைட், லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், இது போன்று தொடங்குற இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ மெட் ஹர் லாஸ்ட் நைட் அப்படின்னா நேற்று ராத்திரி நான் அவளை சந்தித்தேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நான் நேற்று ராத்திரி அவளை சந்திக்கிறேன் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்ல மாட்டோம். நேற்று ராத்திரி நான் அவளை சந்தித்திருக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் சொல்ல மாட்டோம் இல்லையா. அப்போ நேற்று ராத்திரி நான் அவளை சந்தித்தேன் அப்படின்னா ஐ மெட் ஹர் லாஸ்ட் நைட். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம சென்டென்ஸ் போடலாம். இப்போ எஸ்டர்டேன்ற வார்த்தை வரும்போது, ஓகே, எஸ்டர்டேன்ற எக்ஸ்பிரஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ டோல்ட் ஹிம் எஸ்டர்டே, நேற்று நான் அவரிடம் சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். அகோன்ற வார்த்தையை வந்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தலாம். இப்போ ஐ காட் இஸ் மெயில் அ வீக் அகோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவருடைய மெயில் வந்து எனக்கு வந்துச்சு. இன் 2012, இது போன்ற எக்ஸ்பிரஷன்ஸ் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக 2012க்கு மட்டும் கிடையாது, எந்த இயராக இருந்தாலும் சரி. இப்போ இன் போட்டுட்டு அங்கே வந்து ஏதாவது ஒரு வருஷம், ஓகே, ஒரு இயர் வருது அப்படின்னா நம்ம வந்து இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு she was born in 2012, she was born in 2014, she was born in 2016, she died in 2019. ஸோ இப்படிலாம் ஏதாவது போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்ததாக ஃப்ரம் மார்ச் டு ஜூன், இது போன்ற எக்ஸ்பிரஷன்ஸ் ஃப்ரம் டு அப்படின்னு போட்டு இங்கே டைம் பீரியட் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மந்த்து கொடுத்துருக்கேன். இது மந்த்தாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து இயராக கூட இருக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃப்ரம் 2012 டு 2018 இயராக இருக்கலாம். அல்லது இது வந்து ஒரு டேட்டா கூட இருக்கலாம், டேட்டாக இருக்கலாம், மந்த்தாக இருக்கலாம், அல்லது இயராக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஸோ இது போன்ற எக்ஸ்பிரஷன்ஸ் வரும்போது நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம்.
இப்போ எடுத்துக்காட்டுக்கு he worked here from March to June அப்படின்னா அவர் மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் இங்கே வேலை செஞ்சார். ஸோ ஃப்ரம் மார்ச் டு ஜூன் இது போன்ற எக்ஸ்பிரஷன்ஸ். அடுத்தது 1990s பாருங்கள். ஸோ 90s மட்டும் கிடையாது, 1990s மட்டும் கிடையாது. ஸோ நம்ம டெக்கட்ஸ் பற்றி பேசும்போது டெக்கட்ஸ் 10 வருஷங்கள் சேர்ந்தது தான் டெக்கேட் அப்படின்னு சொல்கிறோம்ல. நம்ம சொல்லுவோம்ல 1970களெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம், 1980களெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம், 1990களெல்லாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது போல் பேசும்போது இந்த டெக்கட்ஸ் பற்றி பேசும்போதுலாம் நம்ம இப்படி போடலாம். ஓகே, ஹி வாஸ் ஃபேமஸ் இன் 1980s. ஓகே, ஹி வாஸ் ஃபேமஸ் இன் 1980s அப்படின்னா 1980களில் அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். ஓகே, புகழ் பெற்று இருந்தார் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், ஃபார் 6 weeks. ஸோ அங்கே வீக்ஸ் மட்டும்தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, இது போன்ற எக்ஸ்பிரஷன்ஸ். ஓகே, இது மந்த்தாக கூட இருக்கலாம், அல்லது இயராக கூட இருக்கலாம், அல்லது டேவாக கூட இருக்கலாம், அல்லது மினிட்ஸாக கூட இருக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஃபார் 6 weeks அப்படின்னு சொல்லலாம், ஃபார் 6 months, ஃபார் 6 years, ஃபார் 6 days, ஃபார் 6 minutes. ஸோ இது போன்ற டியூரேஷனை பற்றி நம்ம பேசும்போது ஃபார் போட்டு அந்த டியூரேஷனை பற்றி பேசும்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஸ்டேட் ஹியர் ஃபார் 6 weeks. நான் இங்கே 6 வாரங்களுக்கு தங்கினேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா அப்போ இது போன்ற எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வரும்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். தேர்ட் ஒன், எப்படி நம்ம ப்ரெசன்ட் ஹேபிட்ஸ்லாம் வெளிப்படுத்துறதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தணுமோ அதே போல் பாஸ்ட் ஹேபிட்ஸை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஷி ஆல்வேஸ் கேரிட் அன் அம்ப்ரெல்லா. ஷி ஆல்வேஸ் கேரிட் அன் அம்ப்ரெல்லா. இங்கே பார்த்தீங்கன்னா அவள் எங்கே போனாலும் எப்பயுமே ஒரு அம்ப்ரெல்லா, ஒரு கொடையை எடுத்துக்கிட்டே போவாள். அது வந்து அவளுடைய பாஸ்ட் ஹேபிட் பற்றி பேசணும். அதே போல் பாருங்கள், ஐ ஸ்டடிட் மெனி ஹவர்ஸ் எவ்ரி டே. நான் தினமும் பல மணி நேரங்கள் படித்தேன் அல்லது படிப்பேன். பாஸ்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம், படித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது போன்ற பாஸ்ட் ஹேபிட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். நான்காவதாக பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஸ்டேட்ஸை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ நான் போன வீடியோலேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆக்ஷன் வேர்ப்ஸ்னால் என்னது, ஸ்டேட் வேர்ப்ஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பில்டிங்கை பற்றி பேசுகிறோம். ஓகே, ஒரு பில்டிங்கை பற்றி பேசுகிறோம். ஸோ ஒரு பில்டிங் வந்து இப்போ ஸ்கூலாக இருக்குது, ஆனால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பில்டிங் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அப்போ எப்படி சொல்லுவீங்க? ஓகே, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இட்ஸ் அ ஸ்கூல் நவ் அப்படின்னு சொல்லுவீங்களா. இட்ஸ் அ ஸ்கூல் நவ் பட் இட் வாஸ் அ ஹாஸ்பிட்டல் ஒன்ஸ். ஓகே, ஒரு காலத்தில் அது ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. ஓகே, ஒரு காலத்தில் அது ஹாஸ்பிட்டலாக இருந்துச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்டை பற்றி பேசுறதுக்கு இட்ஸ் ஸ்கூல் நவ், அந்த பில்டிங்கோட ப்ரெசன்ட் ஸ்டேட் பற்றி பேசுறதுக்கு நம்ம ஓகே ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தியிருக்கிறோம். ஆனால் அதே பில்டிங்கோடைய பாஸ்ட் ஸ்டேட்டை பற்றி பேசும்போது இட் வாஸ் அ ஹாஸ்பிட்டல் ஒன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஸ்டேட்ஸை பற்றி பேசும்போது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஷி லுக்ட் அ பிட் அப்செட் அப்படின்னா அவள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தா. ஓகே, பாஸ்ட் ஸ்டேட்டை பற்றி, அவளுடைய பாஸ்ட் ஸ்டேட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். ஐ ஃபெல்ட் வெரி டயர்ட் ஆஃப்டர் த ஒர்க் அவுட். ஓகே, எக்ஸசைஸ் முடிஞ்ச பிறகு எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஸோ பாஸ்டில் இருந்த ஒரு ஸ்டேட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். அப்போ பாஸ்ட் ஸ்டேட்ஸை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இந்த லெசனுக்கான எக்ஸசைஸ் என்னதுன்னா translate the following sentences into English. அதாவது இங்கே இருக்கிற 6 வாக்கியங்களை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ நம்ம நடத்தின லெசன்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீ சொன்னாய், நீ சொல்லவில்லை, நீ சொன்னாயா, நீ சொல்லவில்லையா, நீ என்ன சொன்னாய், நீ ஏன் சொல்லவில்லை. இது எல்லாத்தையுமே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் எப்படி நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே காமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆன்சரை நீங்கள் விடலாம். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த லெசன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் நம்ம டே 10ல் சந்திக்கலாம். தேங்க்யூ.